ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அடிஷ்னல் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிடிஎஸ்க்கு மட்டும்தான். இந்த பிடிஎஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் அலாட் ஆனுச்சுன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் அலாட் ஆனுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் என்ன ஃபீஸ்லாம் கட்டியிருக்கீங்களோ அத்தனையும் ஃபைனாக போயிடும். அதனால் இந்த பிடிஎஸ் கோர்ஸ் அண்ட் பர்டிகுலர் காலேஜ் கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற கல்லூரியை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். கிடைக்காதுன்னு நினச்சி நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கிடைச்சா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணின கல்லூரி கோர்ஸ் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் பே பண்ண ஃபீஸ் எல்லாம் ஃபைனாக போகிறதோட உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல் அப்ளை ஆகிடும். சரி, 15ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் நடக்குது. 12ஆம் தேதியிலேருந்து 15 டிசம்பர் வரைக்கும். 15 டிசம்பர் மதியானம் 3 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் க்ளோஸ் ஆகிடும். 16ஆம் தேதி ரிசல்ட் விடுறாங்க. நீங்கள் 20ஆம் தேதி வரைக்கும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து. 20ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அலாட் பண்ண கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, 25 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வேக்கன்ட் இருக்கே, அது என்ன ஆச்சு? அது பற்றின அப்டேட் சீக்கிரமே வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.